2026 இடமா வீடா 2 பிளான் இருக்கு. இது சம்பந்தமா ஒரு கோர்ட்டு கேஸ் போதா, அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து வழக்கு போதா, கண்டிப்பா சரியாகும். எதை வச்சு சொல்றீங்க வழக்கு பிரச்சனை சரியான? 11ஆம் இடத்துல சனி பகவான் டைரக்டா ராசியை பாக்குறாருங்க. நீங்க தோற்க பிறந்தவர்கள் இல்லை, ஜெயிக்க பிறந்தவர்கள் ரிஷபராசி. உங்களுடைய கற்பனையை வெளியில கொண்டாந்து நீங்க பெரிய லெவலுக்கு போயிடலாம். உங்க ராசியில இருந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் நிக்கிறார். 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல கேது பகவான். நல்லா தெரிஞ்சுக்கணும், கேந்திர யோகத்துல கேது. 10ல ஒரு பாவி யாரு? ராகு. 11ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல லாபத்துல சனி பகவான். அப்ப இங்க கெட்டது உங்களுக்கு சொல்ல முடியுமா? நிம்மதி இல்லைங்க. திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், கணவனை ஒற்றுமையா இருக்கட்டும், நிறைய தடங்கள், ஒரு பிரச்சனை, வேலை உதவில ஒரு மந்தமான தன்மை பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்து யாரும் அந்த கார்த்திகை பிறந்தவங்க மட்டும்தான். கண்டிப்பா இந்த 6 மாத காலங்கள் கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க. பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, கண்டிப்பா மனைவி கிட்ட மன வருத்தம் இல்லாத இல்ல, பொண்ணு இதான் மாப்பிள்ளை இதான் பேசி கிட்ட போகும். இங்க தடங்கள் இல்லாத ஆளே கிடையாது. கேட்டு பாருங்க ரீசெண்டா. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2026 அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட வசந்த காலம், எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப 2026ல இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாவித யோகமும் உங்களை தேடி. எந்தெந்த கிரகங்க? இயற்கை சுபகரமான குரு பகவான், அடுத்து சனி பகவான், ராகு கேது பகவான். இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்துடைய தசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி, ராகு பகவானும் அரசாங்க அரசியல பெரிய லெவலுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை ராகு. கேது பகவான் மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம். இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பார்த்துக்கிட்டு பாருங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறது தெரியுமா? இதுவரை இல்லாத 2026ல அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சனி பகவானும் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள், திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது. அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்கு. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி. பயங்கரமான ஒரு கற்பனை குணம் சூப்பரா இருக்கும் ரிஷபத்துக்கிட்ட. இவங்கள்ட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? உணவை ரொம்ப ரசிக்கக்கூடிய குணம். உணவு கலையில பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த ரிஷபராசி மட்டும் தான். கற்பனையான வேலை எல்லாமே செம்மையா பண்ணுவாங்க. அப்ப என்ன வேலை நீங்க எடுத்துக்கலாம்? கற்பனையான வேலைகள், ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம்லாம் நீங்க இருப்பீங்களா? ஒரு வேலையை பார்த்தா அதை ஒழுங்கா பார்க்க குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குமா? ஒரு நிலையான பேச்சு உங்கள்கிட்ட கரெக்டா இருக்குமா? இது இப்படிதான், இந்த விஷயம் இப்படிதான் இருக்கணும், அந்த விஷயம் அப்படிதான் இருக்கும், அதை விட்டு மாறி பிறண்டு பேச தெரியாது. கரெக்டான பேச்சு, கரெக்டான திறமை. நல்லா 24 மணி நேரம் உழைக்க சொன்னா நான் ரெடி, நீங்க ரெடியா பாரு. இதாங்க ரிஷபம். நல்ல ஒரு திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம், எல்லாமே இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பக்காவா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பதற்கு வரக்கூடிய 2026 அம்மன் அருள் டிவில இந்த வீடியோ செம்மையான நேரம் உங்களுக்கு. என்ன காரணம் தெரியுமா? இந்த 4 கிரகம் மட்டும் ஜாதகம் நல்லா இருந்துட்டா போதும். நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான். ஏன்னா உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் நிக்கிறார். 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல கேது பகவான். நல்லா தெரிஞ்சுக்கணும், கேந்திர யோகத்துல கேது. 10ல ஒரு பாவி யாரு? ராகு. 11ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல லாபத்துல சனி பகவான். அப்ப இங்க கெட்டது உங்களுக்கு சொல்ல முடியுமா? ரிஷபராசிக்கு எல்லா கிரகமும், இந்த 4 கிரகம் நல்லா இருக்கு. அப்ப ஜாதகத்துல அது நல்லா இருக்குதா? எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? உங்க ஜாதகம் சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்க போது, இது நடக்காது. அப்ப எதை பார்த்து பார்க்கணும்? உங்க ஜாதக திசா புத்தி, நான் சொன்ன கிரகத்துடைய திசா புத்தி வருதா, என்ன வருதான்னு பார்க்கணும். குரு பகவான் வர்றாரா, சனி பகவான் வர்றாரா, ராகு திசை வருதா, இல்ல கேது திசை, இது கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும்.
இந்த 4 கிரகம் உங்க தலையெழுத்தே மாத்தி விட்டு போயிருங்க. இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க. சனி பகவானை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க. சனி பகவான் தான் தொழில், உத்தியோகம் எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான். அடுத்த குரு பெருங்கொண்ட போனா இன்கம், இது அவர் தான் அதிபதி. ராகு ஒரு மனிதனை பிரம்மாண்ட அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போனா ராகு பகவான் இருந்தாலும் நீங்க போக முடியலாம், போகவே முடியாது. கற்பனை கலைகளை பெரிய அளவுக்கு கொண்டு போனா ராகு பகவான் வேணும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கெமிக்கல்ல போனா ராகு பகவான் வேணும். அரசியல போனா ராகு பகவான் வேணும். நான் ஓப்பனா சொல்றேன். கேது மருத்துவம், இந்த கஷ்டமான வேலை இருக்கு பாத்தீங்களா, மருத்துவம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது எல்லாமே இந்த கேது பகவான் தான். கேது பகவான் நல்லா இருந்தா அவர் பெரிய அளவுக்கு போவாங்க, ஞானிம்பாங்க கேது தான். கேதுவோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவனே கேட்ச் பண்ணிப்பாங்க மைண்ட்ல. இதாங்க கேது. அதனால இந்த 4 கிரகம் நல்லா இருக்கான்னு நீங்க உங்க ஜாதகத்துல செக் பண்ணிக்கங்க. ஆனா நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா 2026 சூப்பரா இருக்கு. ஏன் இப்ப 3 மாசமா பாருங்க, உங்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன். 3 மாசமா கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, உடம்பு மருத்துவ செலவு போகாத ஆலையில ரிஷபராசி நீங்க கேட்டு பாருங்க. நான் சொல்றது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்துக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த 6 மாத காலங்கள் கஷ்டத்தை பார்த்திருப்பாங்க. பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, கண்டிப்பா மனைவி கிட்ட மன வருத்தம் இல்லாத ஆள்ல, பொண்ணு இதான் மாப்பிள்ளை இதான் பேசி கிட்ட போகும், இங்க தடங்கள் இல்லாத ஆளே கிடையாது. கேட்டு பாருங்க. ரீசெண்டா இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, நிறைய பேருக்கு வழக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும், அம்மாவுடைய சொத்தா ஏதாச்சும் ஒரு வழக்குல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பல்லு வலி வந்திருக்கும். பல்லு வலி, இடுப்பு கீழே பெயின், எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு 2025 கண்டிப்பா இருந்திருக்கு பாருங்க. பெருங்கொண்ட ஒரு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அந்த பணத்தை கேட்க போனா என்னை சண்டைக்கு வர்றாங்க. அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா? படிப்புகளில ஏன் மந்தமாவே இருக்கு? எல்லா கிரகம் நல்லா இருக்கு சொல்றாங்க, ஏன் மந்தமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நிறைய பேர் இருப்பீங்க. அந்த குழப்பத்தை இப்ப தூக்கி போடுங்க. யாருமே கர்மா இல்லாம அந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. அந்த கர்மா எப்படி எதிர்க்கணும், எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நீங்க யோசிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க தோற்க பிறந்தவர்கள் இல்லை, ஜெயிக்க பிறந்தவர்கள். ரிஷபராசி உங்களுடைய கற்பனையை வெளியில கொண்டாந்து நீங்க பெரிய லெவலுக்கு போயிடலாம். இந்த 2026 புத்தாண்டு நான் சொல்றேன், காசு பணம் ஏதோ ஒரு திடீர் பணம் உங்களுக்கு வரப்போகுது, பாத்துக்குங்க. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்து, இப்ப புதன் பகவானோ குரு பகவானோ நல்லா இருந்தா, இப்ப 2ல குரு பயங்கரமான ஒரு அமைப்பு மார்ச் மாசம் பெருங்கொண்ட பணத்தை கண்டிப்பா கொடுக்க பார்க்கும். அப்ப கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை இருந்தா அது வருமான பிரச்சனை சரியாகும். நிறைய பேர் இடம் வாங்க போறாங்க. 2026 இடமா வீடா 2 பிளான் இருக்கு. இது சம்பந்தமா ஒரு கோர்ட்டு கேஸ் போதா, அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து வழக்கு போதா, கண்டிப்பா சரியாகும். எதை வச்சு சொல்றீங்க வழக்கு பிரச்சனை சரியாகும்? 11ஆம் இடத்துல சனி பகவான் டைரக்டா ராசியை பாக்குறாருங்க. வழக்குல செஞ்சு பெரிய அளவுக்கு போனா சனி பகவான் தான் வேணும். 11ஆம் இடம் தான் நல்லா போதும். இப்ப 11ஆம் வீட்டு அதிபதி உங்க ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப அவர் பாக்குறதுனால கண்டிப்பா வழக்கு பிரச்சனை நீங்க ஜெயிக்க போறீங்க. இட பிரச்சனை சரியாக போகுது. எப்படி இட பிரச்சனை சரியாக போகுது, வழக்கு பிரச்சனை ஜெயிக்க போறீங்க. வேலை கிடைக்காத வரைக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்க போகுது. எதை வச்சு சொல்றீங்க வேலை கிடைக்கும்? ஒரே விஷயம் தான், நான் எதையும் நான் வச்சு மையப்படுத்தி சொல்லல. குருபாவ் நேரா வேலை உத்தியோகஸ்தானத்தை பாக்குறாரு, வேலையை கொடுக்க போறாரு. லாபஸ்தான அதிபதி பாக்குறதுனால வேலை கிடைக்க போகுது. இதனாலதான் வேலை வெளிநாடுல உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் வரப்போகுது. வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போறீங்க. இங்க வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளிநாடு வேலை பார்த்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா ஆகுங்கிற அமைப்பு இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு இந்த பிஆர் கிடைக்கணும், அதாவது நான் குடியுரிமை, சொந்த குடியுரிமை கிடைக்கும் சொல்லி வெளிநாட்டுல ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா, அவங்க செம்மையா இருக்கு. வெளிநாட்டுல உள்ளவங்க குடியுரிமை கிடைக்கிறது, இந்த விசா பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றம் வருது. சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாக போது. வீட்டுல ஒரு சுப காரியம், குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். ரிஷபத்துல பிறந்த அனைவருக்குமே இந்த 2026 குழந்தை பாக்கியமும் வேலை உத்தியத்துல நல்ல ஒரு அனுகூலமும் உண்டு. காதல் திருமணம் சக்சஸ். காதல் திருமணம், இல்ல சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்றதோ, இல்ல பக்கத்துல ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். மாணவ மாணவிகள்லாம் சொல்றேன், நீங்க அரசாங்க எக்ஸாம் எழுதிடணும், மறந்துடவே கூடாது. அரசியல் அரசாங்கத்துல பெரிய லெவலுக்கு போகணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இந்த ரிஷபராசி 2026 மாணவ மாணவியும் சொல்றேன், இல்ல அரசியல பயன்படுற லெவலுக்கு சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்குதுங்க. அதை விட்டுறாதீங்க. பொதுமக்களுக்கு சனி பகவான் வேணும். அவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. ஏன் நம்ம அரசியல் பத்தி நான் பேசுறேன் தெரியுமா? 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரா, 2ல குரு இருக்க வாக்குஸ்தானத்துல. அது எங்கே பாக்குது? 8ஆம் இடத்தை பாக்குதா? அடிச்சு துள்ஸ் கிளப்பிடுவீங்க. எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிச்சிருவீங்க. அடுத்து எங்க பாக்குறாரு? எதிரி ஸ்தானத்தை அவர் குரு பாக்குறாரு. எதிரியே இல்லாம பண்ணி விடுவாரு. அப்ப நல்ல ஒரு அமைப்பு. கண்டிப்பா அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் வரும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியம் இறங்கி அடிங்க. எனக்கு புதுசா தொழில் பண்ண ஆசை இருக்குது,
நான் காசு பணத்தை போட்டேன் தொழில எடுக்க முடியலையே, பணத்தை இழுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா கேட்டு பாருங்க. இப்ப லாபம் வரும் பாருங்க. சனி பகவான் நல்லா இருந்து மூவ் பண்ணி அடிச்சா இப்ப லாபம் சரியாந்திர லாபம் உண்டுங்க. நான் சொல்றது தொழில் ரீதியா சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். கமிஷன் வியாபாரம் மெயினா பாருங்க. கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து கலை ஃபீல்டு, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் இந்த 2026 இருக்குது. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க, கண்டிப்பா அடிக்கும். உங்க ஜாதல எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த நம்பரை கண்டிப்பா இந்த 2027 மூவ் பண்ணி எடுத்தீங்கன்னா வெளிநாட்டுல கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிடும். அது நேரம் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு எல்லாம் பயங்கரமான வெற்றி இருக்கு பாத்துங்க 2026. இப்ப நட்சத்திர பலன்களை போமா. முதல் நட்சத்திரம் என்ன வரும்? கார்த்திகை சில பிரதம். எப்படி? கார்த்திகை நட்சத்திரங்கிறது ஒரு நேர்மையான நட்சத்திரங்கிறாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு வேலையை கரெக்டா பார்ப்பாங்க அப்படிங்கிற குணம் கொண்டவங்க இவதான். நம்ம சொந்த கால நிக்கிற அக்கறை இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு குழப்பங்கள், ஒரு தடுமாற்றம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருக்கணும். ஆனா நிறைய தடங்களை பார்த்துட்டாங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நிம்மதி இல்லைங்க. திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், கணவனை ஒற்றுமையா இருக்கட்டும், நிறைய தடங்கள், ஒரு பிரச்சனை, வேலை உத்தியத்துல ஒரு மந்தமான தன்மை, பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்து யாரும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும்தான். எதை எடுத்தாலும் ஒரு குழப்பத்திலையும் ஒரு தருமாற்றத்திலையும் கண்டிப்பா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்றது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அப்ப நல்ல ஒரு எதிர்காலம் செம்மையா இருக்கு. வீட்டு சுபகாரியம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்க ராசியை நோக்கி சூரிய பகவான் வந்துடுவார். அப்ப சொந்தமா தொழில் பண்ணணும், இல்ல தந்தையோட சொத்து வேணும், இடம் வேணும், பூமி வேணும், நிறைய ஒரு அனுகூலம் வரும். இப்ப எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய திறமை இனிமே வந்துடும் உங்களுக்கு. கார்த்திகை மாசத்துல நிறைய ஓப்பனா சொல்றேன். கார்த்திகை சாப்பிட்றவங்களுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த 2026 இருக்குங்க. ஒரு 6 மாசத்துக்கு நீங்க நிம்மதியா இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த வருஷம் செம்மையா இருக்கும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், ஒரு ரசிக்கக்கூடிய திறமை, எல்லாமே டேலண்டான குணம் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க. உணவு பிரியர், கலை பிரியர், நல்ல ஒரு படிப்பு கல்வி, டீச்சிங் லைனு, ஒரு 10 பேருக்கு போதனை சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்கள்ட்ட சூப்பரா இருக்கும். உங்கள்ட்ட பிடிச்சதே ரோஹிணி நட்சத்திரம் இதான் அமைப்பு. இப்ப பாருங்க, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில ஒரு மாற்றமோ சூப்பரா இருக்கும் ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க. ஏன்னா இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் 2026 கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நீ நினைச்ச ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பா உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க. மிருகசீரங்கிறது ஒரு தைரியமான குணம் இருக்குங்கிறாங்க. எப்படி? தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், இல்ல கஷ்டமான வேலையை பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த மிருகசீரத்துல யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆனா நிறைய போட்டிகள், போராட்டம், பிரச்சனை எல்லாமே இதுக்கு பார்த்தாங்க மிருகசீரத்தை பிறந்தவங்க. திருமணத்திலும் சரி, படிப்புகளிலும் சரி, வேலையிலும் சரி, உத்தியோகத்திலும் நிறைய தடங்கள், தொழில் தடங்கள் எல்லாமே 2025 பாத்தீங்கன்னா 2026 சூப்பரா இருக்கு. ஏன்னா நமக்கு மிருகசீரத்துல நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இப்போ வெளிநாடு போறது, வெளியூர் போறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, உத்தியோகத்துல உயர் பதிவு பார்க்கறது, மீனா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது, இரும்பு சம்மந்தோட வேலை பார்க்கறது, நெருப்பு சம்மந்தோட வேலை பார்க்கறது, எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. மிருகசீரத்தை பிறகு வரக்கூடிய 2026 ரிஷப ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.